துரோக ஆட்சிக்கு. இப்போ விஜய் தம்பி வந்திருக்கிறார். அவர் கார் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், நல்லது, எல்லாம் கொடுங்க, நல்லது. ஆனா பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதுங்க. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஜனங்களை யாரும் என்ன செய்யாதீங்க, ஓட்டு போட வைக்காதீங்க. நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என்னது, நான் என்ன செய்யறேன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன், மக்களை படிக்க வைக்கிறேன், இப்படி அறிவு சார்ந்த வாக்குறுதிகளை கொடுங்க. அதை விட்டுட்டு காரு கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், அவர் கொடுக்குறேன்னு சொல்ல எல்லா வீட்லையும் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லா வீட்லையும் யாரும் வாங்குவான், வண்டியை வாங்க மாட்டேன், சைக்கிளை வாங்க மாட்டேன், கார் வாங்கி எப்படி பெட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம். படிப்பு கொடுங்க, செல்வம் கொடுங்க. படிப்பு என்கிறதான் செல்வத்தை நீங்க கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் பொய் வாக்குறுதிகளை கேட்டு நம்பிட்டு யாருக்கு ஓட்டு போடாதீங்க, யாருக்கு ஓட்டு போடாது. பணத்தை யாருன்னா கொடுத்தா, அரசியல்வாதி யாருன்னா கொடுத்தா, அரசியல்வாதி கொடுக்குற பணத்தை வாங்காதீங்க. அரசியல்வாதி கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அரசியல்வாதிக்காக நீ ஜெபம் பண்ணாது.